வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை சபையில் நின்று பொருளை அள்ளி தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு வாதாடும் குணம் மட்டுமல்ல, பேச்சுத்திறனும் புத்திசாலித்தனமும் கல்வி கேள்விகளில் கைதேர்ந்த நட்சத்திரத்தில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்கார உறவுகளே, உங்களுக்கான பலனை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மிக சிறந்த பதிவு. உங்கள் பலனை பார்ப்பதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை பற்றி சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், வேள்வி, ஹோமம் இது போன்ற நற்காரியங்களும் நாம் செய்து வருகிறோம். இதன் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம், வாருங்கள் உறவுகளே. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். உங்கள் ராசியில் நீசத்தன்மை அடையக்கூடியவர் சந்திர பகவான். இந்த அமைப்புகளில் பிறந்த நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானின் அனுகிரகத்தால் நல்ல மனோ திடம், ஆரோக்கியம் மற்றும் போட்டியிடும் குணம், போட்டியில் வெற்றி பெறும் திறன் இவையெல்லாம் கொண்டு பிறந்திருப்பீர்கள். அதேபோல் உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பகவான், அவரின் அனுகிரகத்தால் பேச்சாற்றல், புத்திசாலித்தனம், எழுத்தாற்றல், கல்வி திறமை இவைகளை கொண்டு பிறந்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, தாய்மாமன் அனுகூலம் மற்றும் நகைப்புத்தன்மை உடையவர்கள், அதாவது சிரிக்கும் குணம் கொண்ட நபர்கள், மற்றவர்களை சிரிக்க வைக்கும் திறன் உள்ளவர்கள், நகைச்சுவையை விரும்பக்கூடியவர்கள். என்னை கேட்டால் மிக சிறந்த நபர்கள் நீங்கள் என்று சொல்வேன். ஏன் என்று கேட்டீர்களேயானால், ஒரு நபரை சிரிக்க வைப்பதின் மூலமாக அவரின் மனோபாரமும் மனதில் உள்ள சஞ்சலமும் தீர்ந்துவிடும். அவர் மனசு விசாலமாக ஆகிவிடும். அவர் மனது விசாலமாக ஆகிவிட்டால், அதாவது ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா, அவருடைய உடலில் எந்த நோயும் இருக்காது. நோய் வாய்ப்புக்கு குறைவு. இப்பேற்பட்ட அருமருந்து தான் மனிதனுக்கு கிடைத்த சிரிப்பு என்னும் இந்த மருந்து. இதை கொடுக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, அதனால்தான் உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னேன். ஒரு மனிதரை சிரிப்பு ஊட்டுவது எவ்வளவு பெரிய கலை என்பதை விட அவ்வளவு பெரிய புண்ணியம் என்று நான் சொல்கிறேன்.
சரி, உங்களது பலன் கல்வி கேள்விகளில் கைதேர்ந்தவர்கள், அதற்கு அடுத்து குடும்பங்கள், உறவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி தராது. சொந்த பந்தங்களை விட்டு நீங்கள் சற்று தூரமே இருப்பீர்கள். தானாகவே உழைத்து முயற்சி செய்து முன்னேறக்கூடியவர்களில் நீங்கள்தான் சிறந்தவர் என்று சொல்லலாம். சுயம்பு போல் தானாக எழுந்து நிற்கக்கூடியவர்கள். அதேபோல் உங்களுக்கு மனைவி மிக அழகானவர்கள், புத்திசாலி, திறமை, தன்மை வாய்ந்துதான் அமைவார்கள். இருப்பினும் சற்று மன சஞ்சலங்கள், சண்டைகள், சிறு வாதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள்தான் நீங்கள். பிள்ளை பேறு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆண் வாரிசு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண் வாரிசு குறைவாக இருக்கும். சிலருக்கு 2 வாரிசும் இருக்கலாம். இது போன்ற அமைப்பு பெற்றவர்கள். அதேபோல் நோய் வாய்ப்பு படக்கூடிய தன்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, பிக்ஸ், சிலருக்கு காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய், சதை மஜ்ஜில், இது போன்ற தொந்தரவுகள் உள்ளவர்களுக்கு உள்ள நோய்கள் தான் உங்களுக்கு அமையப்பெறும். அதேபோல் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கடன் பிரச்சனை, கடன் சிக்கல்களில் நீங்கள் அகப்படும் நிலை ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். ஜாமீன் போடுவதோ, முன்னின்று வாங்கி கொடுப்பதோ இவைகளை நீங்கள் தவிர்த்து விட்டால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். அதேபோல் உங்களுக்கு எழுத்து திறன் உள்ளதால் ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை, பாடலாசிரியர், எழுத்தாளர் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை மட்டும் அல்லாமல் அரசு துறைகளிலும் நீங்கள் ஆதிக்கம் பெறலாம். சுயமாக தொழில் செய்வது என்றால் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வியாபாரத்துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தவரிடத்தில் வேலை செய்து நீங்கள் ஜீவனாம்சம் செய்வதை விட சுய தொழில் செய்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்று கூட சொல்லலாம். உறவுகளே, இத்தனை அமைப்புகளும் பெற்று விளங்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் முற்பகுதியில் சிற்சில கஷ்டங்கள், துன்பங்கள் இவையெல்லாம் பெற்று நீங்கள் சிரமப்பட்டாலும் 30 வயதிற்கு மேல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். வீடு, வண்டி, சொத்து, நிலபுலம் மற்றும் மக்கள் பேறு, நல்ல குடும்பம், மனைவி, மக்கள் என்று மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமுடன் வாழக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்தான் நீங்கள். உங்களுக்கான பலனை இந்த நாளில் சொன்னதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதுபோல் உங்களுக்கும் இந்த பதிவு மிக மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அடுத்த பதிவில், அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பலன் சொல்வதற்கு உங்களை நான் சந்திக்கிறேன். மூல நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் உங்களுக்கு நான் நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.